ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஜிஏ சைட்லேருந்து இசேவை ஆப்ரேட்டருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டிஎன்இஜி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இசேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் இசேவை முன்னுரிமை பலகையை வைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இசேவை முன்னுரிமை பலகைன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இசேவை முன்னுரிமை பலகை A3 தாள் வண்ண அச்சுப்பொறியில் வைக்கப்பட வேண்டும் மற்றும் அது குடிமக்கள் பார்வைக்கு வைக்கவும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃபை வந்து A3 பேப்பர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பிரிண்ட் போட்டு அதை வந்து உங்களோட இசேவை மையத்தில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பொதுமக்கள் வந்து பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பலகையில் குறிப்பிட்டுள்ள முன்னுரிமைகளை பின்பற்றவும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து ஒரு 4 டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான முன்னுரிமைகளை வந்து நீங்கள் கரெக்டாக பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீரியாரிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்களாக இருக்கலாம், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், ஒரு குழந்தைய வச்சுட்டு வரக்கூடியவங்கள ஒரு லேடியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜி சைடு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்படுவோருக்கு முன்னுரிமை அளிக்கவும். அதாவது உங்களுடைய இசேவை மையத்தில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 பேர் மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு கர்ப்பிணியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை அளித்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு A3 பேப்பரில் வந்து பிரிண்ட் போட்டாலும் சரி, ஒரு ஃப்ளெக்ஸை சின்னதாக சைஸில் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு உங்களுடைய இசேவை மையத்துக்கு வெளியே நீங்கள் வச்சுருந்தா போதும். இதை பார்த்துட்டு இந்த மாற்றுத்திறனாளியோ ஒரு முதியோரோ ஒரு குழந்தைய வைத்திருப்போரோ இல்லை ஒரு கர்ப்பிணி யாராச்சும் வராங்கன்னா, ஓகே நம்ம இப்போ போனோம்னா நமக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் வந்து அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம லைனில் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் தான் வருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸை பார்க்கும்போது ஓகே நமக்கு வந்து குயிக்கஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜி வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா இசேவை மையங்கள் முன்னாடி வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போஸ்டரை வந்து உங்களோட இசேவை முன்னாடி வைங்க. டிஎன்இஜி சொல்லியிருக்கிற மாதிரி தேவைப்படுவோருக்கு முன்னுரிமை அளிக்கவும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்